அண்ணன் புடவை வாங்கி தர்றது, ட்ரெஸ் வாங்கி தரதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா பண்ணுவார். அதை வந்து உன்னோட வேலை என்ன, ரோடு போடுறது, கல்வியை ஒழுங்காக கொடுக்கறது. தாய் அதை எங்கள் மாமா பண்ணிட்டு போவார், எங்கள் அப்பா பண்ணிட்டு போவார். எனக்கு நகை வாங்கி போடுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எங்கள் அப்பா பண்ணிட்டு போவார். உன்னோட வேலை அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். அது நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 6th 5th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அப்பா வந்து ஏதோ பிரச்சனைக்காக ஓட்டு ஏழை விவசாயின்னு சொல்கிறான். பேரே அப்படி ஆகிப்போச்சு, ஏழை விவசாயி. ஏழை விவசாயி டேய் யாருடா ஏழையாக்குனது? தூக்கலை மாட்டிக்கிற அளவுக்கு காமிச்சு விட்டது யாரு? நீங்கள் வாங்கிறதுக்காக இவங்களும் டிஎம்கேவை திட்டுறது. அந்த மாதிரி இது வந்து இதுக்கு பேர் வந்து டைவேஷன் பாலிடிக்ஸ். ஹாய், மகாலட்சுமின்னு. கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் அம்மா போட்டிடுறாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து வேட்பாளரே அவங்க தான், அம்மா தான். அவங்க பேர் வந்து சரசு செல்வம், கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். அந்த தொகுதி வந்து இனிமே தான் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் லீவ்லாம் போட்டு வந்துட்டேன்னு ஓட்டு கேட்கணும். மாற்றம் வருதுங்கும் போது இப்போ ஒரு 4 நாள் லீவ் வருது, இன்னொரு 2 நாள் லீவு போட்டு நம்ம வந்து ஓட்டு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊட்டிலேருந்து கடலூருக்கு வந்துட்டேன். அதான் இனிமே தான் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன விவசாய சின்னம்ங்கும் போது தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படின்னு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனதுனால என்னோட கருத்துனால உங்கள் மனசு மாறுது. உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அது எனக்கு வெற்றி. அந்த மாதிரி விவசாயி நாங்கள் வந்து என்ன வந்து எங்களோட கோட்பாடோ என்ன கொள்கையோ என்னோட இலக்கு என்னவோ அதை தான் நாங்கள் வந்து சின்னமாகவே வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் இதுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கான நல்லது உங்களை தானாக தேடி வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லி ஓட்டு சேகரிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் தமிழ் தேசிய ஒரு அரசியலுக்கு தமிழர்களுக்கு ஒரு நல்ல வழி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு நானும் ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கேன் ஓட்டு கேட்கறதுனால எங்கள் அம்மா மூலியமா. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீமான் அண்ணா வந்து இந்த சட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா சொல்லியிருந்தாரு, அதில் சில தண்டனைகள்லாம் சொல்லியிருந்தாரு. அது எப்படி தோணுது உங்களுக்கு, எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் கரெக்டு தானே, எப்படி சொல்கிறது, இதுவே மற்ற அரசியல்வாதிகள் இந்த அளவுக்கு வந்து நான் இதை தான் பண்ணுவேன், ஓட்டு போட முடிஞ்சால் போடு, போடாட்டி போடலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் 2000 ரூபா காசு தரேன் உங்களுக்கு, நம்ம மக்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை, காசு. அப்படிங்கும்போது அதை நான் உனக்கு தரேன் ஓட்டு போடு அப்படின்னு வந்து மக்களை வந்து டைவேட் பண்ணுறாங்க. இலவசங்கிற ஒரு பேரை சொல்லி. அப்படிங்கும்போது நான் இதுதான் பண்ணுவேன், இவ்வளோ கடுமையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் நான் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையை சொல்லி சேகரிக்கிறோம் ஓட்டு. அப்படிங்கும்போது அப்படி உள்ள ஒரு ஓட்டாக இருந்தாலுமே எங்களுக்கு வெற்றி தான். இலவசம் வேணும் தானே. இலவசங்கிறது நான் எதில் கேட்குறேன்னா வந்து கல்வி, சமமான கல்விலையும் மருத்துவத்துலேயும் நான் இலவசம் கேட்குறேன். இலவசம் உனக்கு நான் இலவசமாக நான் மருத்துவத்தை இலவசமாக நான் உனக்கு தரேன் ஓட்டு போடு அப்படிங்கிறாங்க. அண்ணன் புடவை வாங்கி தர்றது, ட்ரெஸ் வாங்கி தரதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா பண்ணுவார். அதை வந்து உன்னோட வேலை என்ன, ரோடு போடுறது, கல்வியை ஒழுங்காக கொடுக்கறது. தாய் அதை எங்கள் மாமா பண்ணிட்டு போவார், எங்கள் அப்பா பண்ணிட்டு போவார். எனக்கு நகை வாங்கி போடுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எங்கள் அப்பா பண்ணிட்டு போவார். உன்னோட வேலை அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். அதற்கான வழிகாட்டியாக மட்டும் நீ அடிப்படையை மட்டும் போடு, அதுதானே உன்னோட வேலை. அதை விட்டுட்டு 2000 ரூபா தரேன், புடவை தரேன், பாத்திரம் தரேன் அப்படிங்கிறதெல்லாம் உன்னோட வேலை இல்லை. அது எங்கள் அப்பா பண்ணி வரல. ரோடு போடுறது தானே உன்னோட வேலை. நாளைக்கு குப்பை அள்ளி கொட்ட சொன்னால் கொட்டுவியா? அது எங்கள் வீட்டு வேலை தானே. திராவிடம் தமிழ் தேசியம் சரிங்களா? திராவிடங்கிறது ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, தமிழ் தேசியங்கிறது தமிழ் குடிகளை ஒற்றுமைப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து உங்களோட எழுச்சியில் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன், தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கும்போது வந்து தமிழர்களுக்கான அரசியல். நாடு தமிழ்நாடு, மக்கள் தமிழ் மக்கள், மொழி தமிழ் மொழி, இது தமிழ்நாடு சரியா? அப்படிங்கும்போது தமிழர்கள் எல்லாமே தமிழர்களது. தமிழர்களோட வளம் மட்டும் நீ விற்று சாப்பிட்றதுக்குன்னா கேள்வி வருது இல்லை. ஆளுகின்ற இடத்துல யாரும் தமிழர்கள் கை காட்டுற இடத்துல கூட இல்லை. அப்படிங்கும்போது திரும்பி பார்த்தா திராவிடங்கிற பேரில் இவங்க பண்ணுறாங்க. திராவிடம் அப்படிங்கிற பேரில் இவங்க எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு திராவிட மாடல்,
திராவிட பண்பாடு, திராவிட நாகரீகம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் தமிழர்களே ஓட்டு போட்டு விடுங்கள் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டு 5 வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சுண்ணே. நாடு நாசமாக போகிறதுக்கான ஒரு வழிகாட்டினேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நாடு நாசமாக போகிறதுக்கு நம்ம ஆட்களே ஓட்டெல்லாம் குத்தி ஆளை சேர்த்து விடுறாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ சீமான் அண்ணா அவர் வராரு, பெரியப்பா வராரு. அப்போ வரும்போது அவர் சொன்னதெல்லாம் பண்ணுறாருன்னா நாடு எப்படி இருக்கும்? நாடு மாற்றத்திற்கான ஒரு நாடாக தான் நம்ம தமிழ்நாடு இருக்கும். பெரியப்பா வந்தாருன்னா எப்படி சொல்கிறது, விவசாயி அப்படிங்கிறது மாதிரி ஏழை விவசாயின்னு சொல்கிறான். பேரே அப்படி ஆகிப்போச்சு, ஏழை விவசாயி. டேய், யாருடா ஏழையாக்குனது? தூக்கலை மாட்டிக்கிற அளவுக்கு காமிச்சு விட்டது யார்? நீங்கள். அதை மாற்றுறதுக்கு நாங்கள் வரோம். அந்த மாதிரி மாற்றங்கள் வருது. நம்ம தொகுதியில் அம்மா அம்மா வந்து இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் வேறு தமிழ் தேசிய அரசியலை நான் மட்டும்தான் எங்கள் கிளாஸில் பேசுவேன். யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் டிவிக்கே அப்படின்ட்டு தான் போகிறாங்க. எங்கள் ஏரியாவில் அம்மா வந்து அந்த தொகுதியில், கடலூர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் என்னென்ன குறைகள் சொல்லுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி நோட்ஸ் எழுதி வச்சுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்களிடம் சென்று என்ன கருத்து, அவங்களோட இது என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத கேட்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை மாற்றணுங்கிறப்ப மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மாற்றுவாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக பேசுகிறீங்க? எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த நிறைய விஷயங்கள் வந்து? ஏன்னா இதில் கொஞ்சம் பிள்ளை ஆயிடுச்சுன்னா கூட தவறாக போயிடும். அப்போது பாலிடிக்ஸ் கருத்து பேசுறதுக்கு யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? எனக்கு பாலிடிக்ஸை பற்றி இத்தனை அளவுக்கு கூட தெரியாதுண்ணே. நான் வந்து அப்பா தமிழ் தேசியவாதி, ரொம்ப தமிழ் தேசியவாதி. கையில் பச்சைலாம் குத்திருப்பார். இந்த புலிக்கொடி இருக்குல்ல, ஈழம் புலிக்கொடி, அந்த புலியை வந்து பச்சை குத்திருப்பார். அந்த அளவுக்கு தமிழ் தேசியவாதி. எங்கள் அப்பா எழுத நான் பார்த்ததே இல்லை. இந்த நம்ம தலைவர் பிரபாகரன் படத்தை பார்த்தா அழுக கண்ணில் வராது, ஆனால் அப்படியே மூட் அவுட் ஆகிடுவார். கண்ணில் அப்படியே தண்ணிலாம் நிற்கும். பார்ப்பேன் என்னன்னு அவர்கிட்ட. நான் வந்து எங்கள் அப்பானா பிடிக்கும், எங்கள் அப்பா பேசுகிற தமிழ் தேசிய அரசியலும் ரொம்ப பிடிக்கும். அவர் என்கிட்ட பேசுவார். நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல்னால் என்ன, நம்ம இனம்மா, தமிழ் இனம்மா, இதை வந்து இப்படிலாம் அடிமைப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பா மாதிரியே இவரும் பேசுவார். 2 பேரும் அங்கே பேசினா இங்கே, அங்கே வீடியோ பார்ப்பேன், இங்கே நேரில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இவங்ககிட்ட பேசும்போது அப்படியே தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கட்சி ஆரம்ப கட்டத்தில் இரட்டை மெழுகுவத்தின்னு முதல்ல ஒரு சின்ன வந்ததில்ல, அது பல பேருக்கு தெரியாது. கட்சி ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியில் இரட்டை மெழுகுவத்தி சின்னம் இருந்தது. ஆமாம், நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 6th or 5th தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அப்பா வந்து ஏதோ பிரச்சனைக்காக ஓட்டு கேட்கறதுக்கெலாம் போயிட்டுருப்பார். நானும் கூட, எனக்கு ஒன்றும் புரியாது. இரட்டை மெழுகுவத்தி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நானும் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ அரசியல்னால் என்னன்னு தெரியாது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து அரசியல்லாம் என்ன இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, இவங்கள பார்த்தா இவங்களோட பேச்சு சீமான் அண்ணாவையும் தாண்டி யாராவது அவங்க பேச்சு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ சின்னமொழி ஸ்பீச் நிறைய இருக்காங்க. யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்லாம் இல்லைண்ணே, பேசுகிற கருத்து பிடிக்குதுன்னா அவங்களத கேட்பேன். எல்லாரோட பேச்சையுமே கேட்பேன். எல்லாரும் பேசுகிறதுமே வந்து எப்படி சொல்கிறது, கருத்தியல் ரீதியாக நம்ம கட்சியில் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ கருத்தியல் ரீதியாக நெருக்கமாக இருந்ததுன்னா எல்லாத்தையுமே சும்மா கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படா அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்தி உள்வாங்குறேன்ல. இப்போ வந்து நான் ஓட்டு கேட்டு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன்னு வைங்களேன், அந்த ஓட்டத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன்ல, அதற்கான செயல்பாடை தான் என்னோட கோபம் வெளிப்படுது. ஓகே, இப்போ உங்கள் ஸ்கூல்லலாம் பேச மாட்டீங்க, காலேஜெலாம் பேச மாட்டீங்க? காலேஜில் என்னதுன்னு தமிழ் தேசியம் பேசுவோமே, கிளாஸில் சும்மா பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க, நான் அவங்கள குழப்பி விட்டுருவேன்.
ஆமாம், நீ என்டிகேக்கு ஓட்டு போடாது, ஓட்டு போடாததுக்கு நீ ஒரு காரணம் சொல்கிற அப்படின்னுவேன். அவங்க வந்து நிறைய காரணம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். அவங்க பதில் சொல்கிறாங்களா, அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவங்கெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. அதான் தனிச்சு நிற்கிறாங்க, தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது கூட்டணி ஜீரோன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கூட்டணி ஜீரோ தானே? உண்மையாகவே கூட்டணி ஜீரோவா என்னன்னெலாம் நமக்கு தெரியாதுன்னு. கூட்டணி வைக்கிறாங்களா, மறைமுகமாக வைக்கிறாங்களா, நேரடியாக வைக்கிறாங்களாலாம் ஒன்றும் தெரியல. அவங்க ஏதோ தனித்து நிற்கிறாங்க, ஏதோ கொள்கை கோட்பாடுகள் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். அது தெரியாமல் இவங்களும் போய் ஓட்டை போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. உண்மையாகவே அவங்க டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாருங்கிறத வச்சு நம்புகிறாங்களா? பெண்கள் போகிறாங்க, உண்மையாகவே அவர் டிஎம்கே எகென்ஸ்டாக பேசுகிறாருங்கிறது நம்புறாங்க. அவங்க டிஎம்கேக்கு எதிராக பேசல, ஏடிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாங்க. ஏன்னு சொல்லுங்க? ஓட்டு பிரிக்கிறது, ஓட்டு சேகரிக்கிறதுக்காக. டிஎம்கேவை திட்டுற ஒரு கட்சி எல்லாம் தான் திட்டுறாங்க. நல்லா வலுவாக திட்டுறதுனா ஏடிஎம்கே திட்டுறது, அவங்களோட ஓட்டை வந்து இவங்க வாங்கிறதுக்காக இவங்களும் டிஎம்கேவை திட்டுறது. அந்த மாதிரி இது வந்து இதுக்கு பேர் வந்து டைவேஷன் பாலிடிக்ஸ். விஜயோட அரசியல் பிடிக்கலன்னா ஏன்னா நீங்கள் வேறு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதோ பிடிச்சிருந்துருக்குமோ என்னமோ. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்களாம், ரெண்டும் ஒன்றா ஆக முடியுமா? முதல்ல சொல்லுங்கள். தமிழ் தேசியத்துக்கு எதிரான அரசியல் தான் திராவிட அரசியல். அதே ரெண்டும் என் கண்ணுன்னா அந்த ஒரு கண்ணு, அந்த திராவிடங்கிறது ஒரு கண்ணா குத்திக்கிட்டு செத்துருவேன் தான் நான். அந்த மாதிரி இருக்குது. ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தமிழ் பண்பாடு, தமிழர் அடையாளங்கள், ஸோ தமிழர் அடையாளங்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிறத பஸ்ஸில் வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணன், அவங்க பேசுகிறதுல கட்சியில் கூட திராவிடம்னு தான் வருது தவிர தமிழ்னு வரல. பேச்சிலையும் சரி திராவிட மாடல், திராவிட பண்பாடு அப்படிங்கிறாங்களே தவிர தமிழ்னு வரல. ஓட்டு மட்டும் தமிழர்கள்கிட்ட இருந்து வரணுமே தவிர இது வந்து தமிழர்களையும் தமிழோட அந்த தமிழுங்கிற அடையாளத்தை நம்மக்கிட்டேருந்து நமக்கே தெரியாமல் பிரிக்கிறாங்கன்னு. தமிழுங்கிற பேரை சொல்லியே அந்த தமிழன்கிற அடையாளத்தை நம்மகிட்ட இருந்து திருடுறாங்க, பிரிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எவ்வளோ தெரிஞ்சுனாலும் இந்த விஷயத்தை இதனால தான் நம்மளை உடச்சி கொண்டு போகிறாங்கிறது ஏன் ஒன்றும் புரிஞ்சிக்காம இருக்கு? அது புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு. இது எப்படி சொல்கிறது, சினிமா போதை அப்படின்னு சொல்லலாம். சினிமா வேறு, அரசியல் வேலை அப்படிங்கிறது வந்து புரியும் போது புரிதல் வரும், மாற்றம் வரும், புரட்சி வரும். வந்து தமிழ் தேசியத்தை புரிஞ்சிக்கிற வைக்கணும், வேறு வழி இல்லை. அப்புறம் நம்ம நாடு முன்னேறணும்னா நம்ம தானே புரிய வைக்கணும். சரி, உங்கள் தொகுதியில் அம்மா வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் உறுதுணையாக இருப்பீங்கிறது உங்கள் பேச்சை பார்த்தா தெரியும். ஆமாம், நன்றி. நன்றிண்ணே.